சாதி மாறி திருமணம் செய்தாலோ அல்லது சாதி மாறி இந்த மாதிரி தவம் செய்தாலோ படுகொலை செய்ய வேண்டும் என்று ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகத்திலேயே என்ன நடந்தாலும் அனைத்துமே சனாதனத்தால் தான் நடக்கிறது. அதை அழிக்க வேண்டும் என்று பொறுப்பற்ற விதத்தில் பொறுக்கித்தனமாக பேசுவதை திமுக, விசிக உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சிகள் செய்து வரும் நிலையில் ராமாயண உத்தரகாண்டத்தில் இருக்கும் சம்பூகவதம் குறித்த கதையை ஆணவ கொலையோடு தொடர்புபடுத்தி மேடையில் பேசியிருக்கிறார் விசிகவின் வன்னியரசு. இதற்கு பாஜக தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில் தனது எக்ஸ் தளத்தில் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். இது ஒரு நோய் மனநிலை என்றும் வால்மீகி ராமாயணத்திலும் கம்பராமாயணத்திலும் சேர்க்கப்படாத உத்தரகாண்டத்தின் கதையை திருத்தி சொல்லி திரிவதற்கு வெட்கமாக இல்லையா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுபோன்ற தாக்குதல்களை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சந்தித்த பிறகும் நிலைத்து நிற்கும் சனாதனம் இதுபோன்ற கேடுகட்ட அரசியல் தாக்குதல்களால் ஒருபோதும் அழிந்துவிடாது என்றும் இதற்கு பிறகும் சனாதனம் நிலையாக இருக்கும் என்றும் திரு அண்ணாமலை அவர்கள் தனது பதிவில் உறுதிபட கூறியிருக்கிறார். ராமாயணத்தில் வருகின்ற மிக முக்கியமான அந்த கதாபாத்திரம், அந்த மாளிகைக்கு வெளியிலே ஒரு பார்ப்பனர் தன்னுடைய குழந்தை செத்து போன குழந்தையை மடியில வைத்துக் கொண்டு, ராமா உன்னுடைய ஆட்சி கெட்டு போய்விட்டது, உன்னுடைய ஆட்சி மிக மோசமாகி கொண்டிருக்கிறது என்று ராமனை பார்த்து கேட்டபோது ராமன் வெளியிலே வருகிறார். என்ன ஆட்சி என்று கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது உன்னுடைய ஆட்சி மிக மோசமாக போய் கொண்டிருக்கின்றது, குலம் தர்மம் மாதிரி வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, தர்மம் மாதிரி மிக மோசமான செயல்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்கிறார். நீங்க காட்டுல போய் பாருங்க என்று சொல்லுகிறார் அந்த பார்ப்பனர். வாள் எடுத்து குதிரையில ஏறி அந்த காடுகளுக்கு சுத்துகிறான். ஒரு மரக்கிளையிலே தலைகளாக தொங்கிக் கொண்டிருக்கிறான். ராமன் கேட்கிறான், நீ யார் என்று கேட்கிறார். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றால், நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். உன்னுடைய பெயர் என்ன என்றால் சம்புவன். உன்னுடைய சாதி என்ன என்றால் அவன் சொல்கிறான், நான் என்னுடைய சாதி வேட்டுவ சமூகம், அதாவது பழங்குடி சமூகம் என்று சொல்கிறான். ராமன் கீழ் சாதிக்காரனாக நீ எப்படி ஜாதி மாறி எப்படி இந்த தர்மத்தை செய்ய முடியும்? அந்தந்த சாதிக்கென்று ஒரு தர்மம் இருக்கின்றது, நீ ஜாதி மாறி இந்த தர்மத்தை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லி வாள் எடுத்து அவனுடைய தலையை வெட்டி படுகொலை செய்கிறான். அந்த ரத்தம் அந்த குழந்தைக்கு தெரித்த பிறகு அந்த குழந்தை உயிர்ப்பித்ததாக அந்த கதையிலே சொல்லப்படுகின்றது. சாதி மாறி திருமணம் செய்தாலோ அல்லது சாதி மாறி இந்த மாதிரி தவம் செய்தாலோ படுகொலை செய்ய வேண்டும் என்று ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது.